Hello everyone, welcome to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம reversing the vowels அப்படிங்கற jigs for jigs ஓட ப்ராப்ளமை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, இந்த ப்ராப்ளம்ல இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படினு கேட்டிங்கனா இப்போ practice அப்படிங்கற ஒரு string கொடுத்திருக்காங்க. நல்லா லிசன் பண்ணிக்கணும். இட்ஸ் a string. ஓகேவா? சோ இதுல எந்தெந்த இண்டெக்ஸ் வேல்யூல vowel இருக்குங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? a i e அப்படினு மூணு vowel தான் இருக்கு. அத வந்து நம்ம என்ன பண்ணனும்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணனும். சோ எப்படி அப்படினா ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ப்ராக்டிஸ் அப்படின்னு இருக்குன்னா இதில் எங்கெங்கே இண்டெக்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்குது. ஏங்கிற இடத்துல இண்டெக்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஐங்கிற இடத்துல இருக்குது, ஈங்கிற இடத்துல இருக்குது. இந்த மூணு இடத்துல தான் இருக்குது. பட் நம்ம இதை என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே ஏஐஇன்னு இருக்கா, எனக்கு எப்படி வரணும்னா இஐ ஏ அப்படின்னு சேஞ்ச் ஆகி எனக்கு லாஸ்ட்டாக என்னுடைய ஃபைனல் அவுட்புட் என்ன வரணும், PRECTICA அப்படிங்கிறது வரணும். ஸோ இதுதான் எனக்கு வேணுங்கிற அவுட்புட். ஓகேவா? சரி, இப்போ இந்த மெத்தடை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அதுதான் அடுத்த கொஸ்டின். ஸோ இப்போ இதுதான் கொஸ்டின். இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், சரி ஓகே, இது என்னது, இது இவங்க கொடுத்துருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு. கரெக்டாக? ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு. நான் என்னோடய ஸ்ட்ரிங்கில் எந்தெந்த இண்டெக்ஸில், அதாவது 0th கேரக்டர், ஃபஸ்ட் கேரக்டர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் அண்ட் செவன், இங்கே எந்தெந்த பொசிஷனில் என்னால் வவல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கேரக்டரை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்? பிகாஸ் ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள். ஓகே, தென் அப்ரோச் என்ன பண்ண போகிறோம், எப்படி இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரிங்கு தான் இம்மியூட்டபிள். ஓகேவா? ஸோ நான் இதை யூஸ் பண்ணி என்னால் ஒரு புது ஸ்ட்ரிங்கவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சரி, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, இது ஸ்ட்ரிங்காக இருந்தால் தானே பிரச்சனை, ஸ்ட்ரிங்கை தானே நான் அப்டேட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ரிங்கு தானே இம்மியூட்டபிள். நான் ஏன் இதை ஒரு கேரக்டர் அரேவாக மாற்றிடக்கூடாது? கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஸ்ட்ரிங்கவே ஒரு கேரக்டர் அரேவாக மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கேரக்டர் அரேவாக மாற்ற போகிறேன். ஸோ அப்போ இந்த கேரக்டர் அரேயில் இப்போ தனித்தனி கேரக்டராக ஸ்டோர் ஆகிருக்கும். ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ தனித்தனி கேரக்டராக நான் இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் எழுதணும்னா என்ன, 0 1 2 3 4 5 6 and 7. சரி, இப்போ வந்து என்கிட்ட கேரக்டர் அரேவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், கேரக்டர் அரேவாக இருக்குது. அடுத்தது கேரக்டர் அரேவாக இருக்கும்போது அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, எந்தெந்த இண்டெக்ஸில் எனக்கு வவல் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? எந்தெந்த இண்டெக்ஸில் வவல் இருக்குது. ஸோ எனக்கு எந்தெந்த இண்டெக்ஸில் வவல் இருக்குன்னா, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, தென் ஃபிஃப்த் இண்டெக்ஸில் இருக்குது அண்ட் செவன்த் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த அரேவை ட்ராவர்ஸ் பண்ணி எங்கெல்லாம் வவல் இருக்குது, எந்தெந்த கேரக்டர்லாம் எந்தெந்த பொசிஷன்லாம் எனக்கு வவல் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அரே லிஸ்ட் எடுத்துக்க போகிறேன். அதில் வந்து இந்த 2 5 and 7 அப்படிங்கிற இந்த வவல் எங்கே இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண போகிறேன். அது செகண்ட் ஸ்டெப். சரி, ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். ஓகேவா? இந்த தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ஓகே, இந்த தேர்ட் ஸ்டெப்பு இப்போ இந்த இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் ரிவர்ஸ் பண்ணணும். கரெக்டாக? 2 5 7னா இந்த 2 எடுத்துகிட்டு போய் எங்கே ரிவர்ஸ் பண்ணணும், 2ஐயும் 7ஐயும், ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் லாஸ்ட் இண்டெக்ஸையும் ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது இதையும் ரிவர்ஸ் பண்ணணும். புரிஞ்சதா? 2 இந்த கேரக்டர் அரேவோட, இந்த அரேவோட அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸுங்கிறது என்னது, இந்த 2ங்கிறது என்னது, இண்டெக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் டாட் கெட் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு அது வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது 0.1, இது வந்து 0.1, இது 0.2 நான் வந்து செட் பண்ணிட்டேன். இண்டெக்ஸ் டாட் கெட் ஆஃப் P1, இதை நான் என்ன பண்ணணும், இதை இந்த இடத்துக்கு எனக்கு இந்த வேல்யூவை நான் அப்படியே இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் இதை ஸ்வாப் பண்ணி முடிச்சுட்டா எனக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல இந்த ரெண்டு வேல்யூவை ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டோன்னா எனக்கு இங்கே E வந்துடும், இங்கே A வந்துடும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், இந்த 0.1ஐயும் 0.2ஐயும் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும்போது ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ அவ்வளோதான், நான் ரிவர்ஸ் பண்ண வேண்டியது முடிஞ்சிருச்சு. 3 கேரக்டர் தான் இருக்குது, அதனால் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுவே நான் ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன்னு வைங்களேன், ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ் அப்படின்னு எடுத்தனா, இப்போ கேரக்டர் அரேயில் ஸ்டோர் பண்ணும்போது என்னாகும், கேரக்டர் அரேயில் எனக்கு
எப்படி வரும்? G E E K S F O R G E E K and S. ஓகேவா? ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸில் எனக்கு எங்கெல்லாம் வந்து இது இருக்குது அந்த இண்டெக்ஸை மட்டும் நான் எடுக்க போகிறேன். இங்கே இ இருக்குது, அடுத்தது AIO இருக்குது, அகைன் இ இருக்குது, அவ்வளோதான். கரெக்டாக? இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸை மட்டும் எழுதணும்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கெங்கன்னா இப்போ இதில் இண்டெக்ஸுங்கிற இந்த நம்ம அரேயில் ஸ்டோர் பண்ணோம்னா செகண்ட் பாயிண்ட் எங்கெங்கே இருக்குது? 1வது இண்டெக்ஸில் இருக்குது, 2nd இண்டெக்ஸில் இருக்குது, 6th இண்டெக்ஸில் இருக்குது, 9th இண்டெக்ஸில் இருக்குது, 11th இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேவா? இந்த இண்டெக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கும்போது இண்டெக்ஸுங்கிற அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணால் இது இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 1வது இடத்துல இருக்கிற கேரக்டரை 11th இருக்கிற கேரக்டர் கூட 11th இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டர் கூட நான் என்ன பண்ணுவேன்? 10 இது. ஓகே 10. 1வதையும் ஃபஸ்ட்டில் இருக்கிறதையும் 10ல் இருக்கிறதையும் நான் ஸ்வாப் பண்ணணும். இதை ஸ்வாப் பண்ணு. ஓகேவா? ஓகே. அப்போ நான் 0.1 இங்கே வச்சுருக்கேன், 0.2 இங்கே வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன்? 0.1 இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே வரேன், 0.2 டிக்ரிமெண்ட் பண்ணி இங்கே வரேன். அப்போது 2வது கேரக்டரையும் இங்கே எத்தனாவது 9th இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரையும் ஸ்வாப் பண்ணு. அவ்வளோதான். ஸ்வாப் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்தது ரெண்டுமே ஒரே இடத்துல தான். அப்போ இங்கே கண்டிஷன் என்ன? 0.1 லெஸ் தென் 0.2 வரைக்கும் நீ ஸ்வாப் பண்ணு. ஓகேவா? இப்போ ஒன் ஸ்வாப் பண்ணிட்டேன்னா என்னோடது இங்கே எப்படி இருக்கும்? இப்போ இங்கே நான் ஸ்வாப் பண்ணிட்டேன், இந்த EA எல்லாத்தையும் ஸ்வாப் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு கேரக்டர் அரே எப்படி இருக்கும்னா என்னோடய அரே வந்து P R A இருக்காது, E இருக்கும், C T I C and A இப்படி இருக்கும். என்னுடைய கேரக்டர் அரே இப்படி இருக்கும். பட் ஆனால் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? அப்போது இந்த கேரக்டரவே ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. என்கிட்ட ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது, ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இல்லைன்னா இதை வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங்காக எடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ அப்ரோச் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ டைரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? கேரக்டர் அரேவாக மாற்றிடுங்க. கேரக்டர் அரேவாக மாற்றிடு. எதை கேரக்டர் அரேவாக மாற்றணும்? இந்த ஸ்ட்ரிங்கை. அப்போ ஸ்ட்ரிங்கை மாற்றினா 2 கேரக்டர் அரே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, 2 char அரே. ஓகே. ஸோ கேரக்டர் அரேவாக மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு எனக்கு ஒரு அரே லிஸ்ட் வேணும். அரே லிஸ்ட் இன்டிஜர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இந்த அரே லிஸ்ட் தான் எதை ஸ்டோர் பண்ண போகுது? இண்டெக்ஸ் ஆஃப் வவல்ஸை ஸ்டோர் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி வவல்ஸுக்கு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். பூலியன் இஸ் வவல் அப்படின்னு இருந்தால் அதில் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அந்த கேரக்டர் வவலாக இல்லையான்னு ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு A or character equal to E or character equal to I or character equal to O or character equal to U, AU இருந்தால் return true, அப்படி இல்லைன்னா return false. ஓகே. ஸோ வவலுக்கு எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு கேரக்டராக எடுக்க போகிறோம். for int I equal to 0, I less than array dot length I plus plus. இப்போது கேரக்டர் எடுக்குமாமா? கேரக்டர் CH equal to இல்லை டைரெக்டாக கூட அரேயில் பாஸ் பண்ணிடலாம். இஃப் இஸ் பூலியன் ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த பர்டிகுலர் கேரக்டர், ஸோ அரே ஆஃப் I அதை பாஸ் பண்ணி இந்த கேரக்டர் வந்து பூலியனாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும்? இண்டெக்ஸ் அப்படிங்கிற அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். இண்டெக்ஸ் டாட் ஆட் ஆஃப் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூஸ். 0னா 0, 1னா 1. ஓகே. இப்போ எல்லாம் ரெடி. இப்போ என்ன பண்ணணும்? 0.1 and 0.2 செட் பண்ணணும். 0.1 எப்போவுமே எங்கே இருக்கும்? ஃபஸ்ட் இண்டெக்ஸ். 0.1 equal to 0 இன்ட் 0.2 என்னது? ஸோ 0.2 வந்து இந்த அரே லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இண்டெக்ஸ் டாட் சைஸ் ஆஃப் -1. ஓகேவா? அரே லிஸ்ட்டுங்கும் போது சைஸு, அரேனா லென்த். ஓகே. 0.1 0.2 செட் பண்ணியாச்சு. வைல் என்னுடைய 0.1 லெஸ் தென் 0.2 இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு டெம்பரரி எடுத்துக்கிறேன், ஏன்னா ஸ்வாப் பண்ண போகிறேன். கேரக்டர் டெம்பரரி ஈக்குவல் டு அரே ஆஃப் இண்டெக்ஸ் டாட் கெட் ஆஃப் 0.1. ஓகே. ஃபஸ்ட்டு 0.1 ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்தது அரே ஆஃப்
இண்டெக்ஸ் டாட் கெட் ஆஃப் பாயிண்ட் 1 அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா அரேயில் இருக்கிற அதே இண்டெக்ஸ் டாட் கெட் ஆஃப் பாயிண்ட் 2ல் என்ன வேல்யூ இருக்கோ என்ன இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை ஸ்வாப் பண்ணுறேன், அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போது அரே ஆஃப் index dot get of point 2 equal to temporary. நெக்ஸ்ட்டு நம்மளோட பாயிண்ட் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு, பாயிண்ட் 2 டிக்ரிமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக இப்போ கேரக்டர் அரேவாக இருக்கா அது ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இன்பில்ட் ஃபங்க்ஷன். வேல்யூ ஆஃப் எதை கொடுக்கணும், இந்த அரேவை. அப்போ இந்த அரே ஸ்ட்ரிங்காக எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது எரர் இருக்கான்னு. ஓகே, இஸ் boolean cannot find symbol. So okay, is not boolean, it is vowel, right? Is vowel. vowel க்கு VOWEL is vowel. ஓகே, கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். சப்மிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, 120 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலைனாலும் கீழே கமெண்டில் பின் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. அதுவரை பத்திரமா சேஃபாக இருங்க. பை பை, டேக் கேர்.